Welcome to Food and Food Only. இப்போ நம்ம இந்த வீடியோல அறுசுவை நிறைந்துள்ள முட்டை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் வெங்காயம் பொரிச்சு வச்சிருக்கேன், முட்டை அவிச்சு வச்சிருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வெங்காயத்தை பொரிச்சு வச்ச எண்ணெய் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், காஞ்ச மிளகாய் அரைச்சு வச்சிருக்கேன், புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், உப்பு கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணில. இந்த வெங்காயத்தை ரொம்ப பக்குவமா பொரிக்கணும். இது எப்படி பொரிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். வெங்காயத்தை நல்லா நீட் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை உதுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து தீச்சிடக்கூடாது. நல்லா மொறுமொன்னு இருக்கணும்னா கோல்டன் கலரில் இருந்தால் தான் நல்லா மொறுமொன்னு இருக்கும். தீஞ்சிட்டா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க, பதம் வெந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ முட்டை எடுத்துக்கலாம். இது வந்து 2ஆக இப்போ கீறிக்கலாம். அடி வரைக்கும் வெட்டிடாதீங்க, கொஞ்சமாக கீறினா போதும். இப்போது மிளகா உள்ள வச்சுக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்து உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி வச்சிடலாம். இப்போ முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. சில பேர் இதில் பொருளெல்லாம் மாற்றி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் கரெக்டான டேஸ்ட், இந்த அரிசுவை சேர்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும் முட்டை மசாலா. அவ்வளோதாங்க, முறையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று சாப்பிட்டா கூட நிறுத்தவே முடியாது. ஆல்ரெடி முட்டை மசாலா சாப்பிட்டவங்களுக்கு இது தெரியும். இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் அண்ட் ஃபுட் ஒன்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.